20% ஆஃபர் போட்டிருக்கீங்க தானே, அது வந்து எத்தனை நாளைக்கு அண்ணா கடை திறந்தது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்? எல்லாமே 20% ஆஃபர்ல தான் ஆடைகள் எல்லாம் கொடுக்குற பயணம் வெற்றி வரையும் யூடியூப்ல நிறைய சாதிக்கலாம். ஏதாவது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமா இருந்தாலும் வாழ்த்து பார்த்தீங்கன்னா சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு, இது வந்து சின்ன ஆம்பளை பிள்ளைகளுக்கானது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இப்போ நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிறதுக்காண்டி எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கல்வியங்காட்டுக்கு வந்து நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் கல்வியங்காட்டில் இன்றைக்கு ஒரு யூடியூப் பற்றி கடை ஓப்பனிங்குக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஜவஹரன் வியூ அண்ணாண்ட கடை ஓப்பனிங்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை காட்டுறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஜவஹரன் அண்ணாண்ட கடையின் முன் வியூ. டெய்லி ஃபேஷன், தினம் தினம் புது பொலிவுடன், நல்ல பேரும் உண்டு. இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டியே ஆகணும். கல்வியங்காட்டு சந்தையில இருந்து பருத்தித்துறை போகிற ரோட்டில் இருக்கு. பக்கத்தில் வந்து மாலைக்கடை, பூ மாலைக்கடை ஒன்று இருக்கு. அங்கால வந்து ஹோட்டல் ஒன்று இருக்கு. முன்னால வந்து கராஜ் ஒன்று இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா வாங்க தவறுனா அந்த கடைக்குள்ளே போகலாம். அப்படியே நாங்கள் தவறுனா அந்த கடைக்குள்ளே வந்துட்டோம். வந்தாப்புல வேறுங்க ஷர்ட்டுகள் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கார். அதில் பார்த்தோம்னா லார்ஜ், எக்ஸல், மீடியம், எங்களோட படியலுக்கான ஷர்ட்டுகள்லாம் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறார். ஃபுல்லாக ட்ரெண்டிங் மாடலில் தான் போட்டிருக்கிறார். நீங்கள் பாருங்க, எல்லாமே புது மாடல்லையே போட்டிருக்கிறார். அப்படியே இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே டெனிம் ஷர்ட் போட்டிருக்கிறார் பாருங்க. அப்படியே அங்கால டெனிம் ஜீன்ஸ் போட்டிருக்கிறார். ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் மாடலில் தான் போட்டிருக்கிறார். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா பாருங்க, புல்லிங்கோ மாடலில் பேகி டிஷர்ட் இப்போதைய காலங்கள பொடியலுக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்கிறார் அண்ணன். இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்பு, சின்ன பிள்ளைகள் எப்படியும் ஒரு 5 வயசு அப்படியான ஆக்களுக்கான உடுப்பு, பெரிய ஆக்களுக்குமான உடுப்பும் இங்கே எல்லாமே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு, இது வந்து சின்ன ஆம்பளை பிள்ளைகளுக்கானது. இங்கே வந்து சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கான உடுப்பும் இருக்குது. மற்றது அப்படியே எங்கே பார்த்தோம்னா இதுவுமே சின்ன பிள்ளைகளுக்கு, கேர்ள்ஸுக்கான உடுப்பு தான், சின்ன பிள்ளைகளுக்கானது. சகலதுமே இருக்குது. அது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாலையுமே கேர்ள்ஸுக்கான உடுப்பு இருக்குது, பெரியாக்களுக்கான உடுப்பும் இருக்குது, சகல உடுப்புமே இருக்குது. நீங்கள் அண்ணாண்ட கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சகல உடுப்புகளையும் எடுத்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். கட்டாயமாக வாங்கோ, அண்ணாவுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கொஞ்சம் பிஸியாக நிற்கிறபடியால அது குடும்பத்துக்காகபடியெல்லாம் கொஞ்சம் பிஸியாக நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. கடையில ஆதரவு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப சப்போர்ட். அதை விட பர்ச்சேஸ் பண்ற இதுல பார்க்க சந்தோஷம். அது இந்த ஒரு மாடல் எடுப்பினோம், அது அது அதை கேட்பினோம். அப்போ அதை எடுத்து கொடுக்க அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா இருக்கு. இந்த மாதிரி அதை எதிர்பார்க்கணும். இது என்ன பொறுத்தவரை 10 வருஷத்துக்கு மேலால அந்த பிளான் போய்கிட்டு இருக்கு. இந்த கடை திறப்பு விழான்றது 2 விதமா. ஆனா இந்த பிளான் வந்து முதல்ல இருந்தது. இப்படி இந்த சொன்னது ஆன்லைன் ஒரு இதா வீட்டை போடுவோம்னா ஒரு பிளானிங். பட் அதை கடந்து நான் சொன்ன வேணாம், அது இப்பதான் இப்படி போடுவோம்ன்றது ஒரு ஃபீல். ஒரு ஃபேமிலியரா, ஒரு ஃபேமிலி உடுப்பு கிடையா. சரி, எப்படி முதல்ல அடுத்த கட்டம் கஸ்டமருக்கான எப்படி எங்களோட விலைகள் விலைகள் இல்ல, நீங்க அந்த விலையில கஸ்டமர்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குன்றத. நானுமே சொல்லக்கூடாது, என்னடா எனக்கும் மழை இல்லை. ஆனா இங்க வந்து இந்திய நாடுகள், அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஆடை எல்லாம் இருக்குது. 75% இந்திய நாடுகள். அப்ப நீங்கள் கேட்டாலே தெரியும் என்ன மாதிரி பிரைஸ் இருக்குன்றது. மற்றது வந்து அண்ணா உங்களோட கேட்கணும், 20% ஆஃபர் போட்டிருக்கீங்க தானே, அது வந்து எத்தனை நாளைக்கு போட்டிருக்கீங்க? வார ஞாயிறு மட்டும் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ள உடம்பு இருக்கு. ஒரு நாளைக்குள்ள ஃபுல்லா போச்சுதா, திருப்பி நீங்க நாளைக்கு கடையை போட்டு நாளைக்கு எடுத்து சங்க விடையில வந்து சொன்னா கடை என்னண்டா அடுத்து வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னடா நேற்று வரக்கூடிய ஒரு ஸ்டாக் கொண்டு
வேற இல்ல. இப்ப நாங்க எனக்கு இதை பத்தி தான் தெரியுது. இப்ப நேற்று வந்திருக்க சாரி முந்தின நாள் வந்திருக்க வேண்டியது நேற்று தெரியல, இன்றைக்கு தான் வருது. அப்ப இனி அதை எடுத்து நாங்கள் அதை போஸ்ட் எடுத்து அதை நாங்கள் என்ன செய்ய தரோம். அப்ப அதுக்கு வேணுமான செஞ்சிருவோம். எல்லாம் அனுபவம் தான். அது ஒரு 3 month அது வந்துன்னா இன்றைக்கு வந்து உங்களோட மனநிலை வந்து என்ன மாதிரி இருக்கு? ஒரு பதட்டமா தான் இருக்கு. இல்ல உண்மை தானே, பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. சொன்னா வந்தவனே சொன்னீங்க திக்கா இருக்கு. இல்ல அதை விட என்னன்னா இன்றைக்கு ஓப்பனிங் நடக்கும் முதல் எனக்கு பலமே நான் தான் வீடியோ எடுத்துக்கிறேன். இன்றைக்கு என்ன சந்தோஷம், அப்படி சந்தோஷம் நான் அவர் பதட்டம் அப்பதான் விளங்குச்சு. இதுதான் எல்லாருக்கும் இருக்கு நல்லது. எங்களுக்கு ஒரு எப்படி வீடியோ அது எங்களுக்கு எப்படி நீங்களும் ஆகலாம். இல்ல உண்மையில இல்ல இப்ப எப்படி நாங்க சொல்றேன்டா, யூடியூபர்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு இதுல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் பேச அவர் வேலையை போய் பாருடா. ஆனா அவங்களுக்கு தெரியாது நாங்க செய்யற அதே ஒரு வேலையா தான் வேலையா தான் செய்யறோம். எவ்வளவு பேருக்கு எங்களை தெரிய இதால நாங்க நிறைய உறவுகளை சந்திச்சிருக்கோம். நாங்கட தனுரான் அண்ணா வந்திருக்கிறார். சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு? நீங்க கடை வந்து ஓகே இருக்கு, நல்ல வியூல இருக்கு. மற்றது படியலுக்கான மாடல் ஷர்ட்டுகள்ல இருந்து எல்லாமே இருக்கு. வேற அந்த பேகி ஷர்ட்டுகள், இப்பதே படியலுக்கான புள்ளிங்க மாடல்ல இருந்து எல்லாமே இருக்கு. நீங்க நம்ம புதுசா யூடியூப் சேனல் தொடர்ந்து சொன்னீங்க, ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒரு பிசினஸ் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும். தனியா யூடியூப் மட்டும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும். வீடியோஸ் எல்லாம் ஏதாவது ஐடியா ஒன்று இருக்கும். பிசினஸ் இப்ப யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும், அது ஒரு ஃபேஷனா வச்சுக்கொள்ளுங்க. உள்ளுக்கு நீங்க இன்னொரு பிசினஸ் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் லைஃப். இதை மட்டுமே நம்பி இருக்க கூடாது, செய்யணும். செய்யுங்க, நல்லா வாழ்த்துக்கள். இப்ப கேமரா மாத்துவாங்க நீங்க? இப்ப வாங்கி போன ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்க யாழ் பிரதர்ஸ். என்ன சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னு சொன்னா ஜால் பிரதர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பதான் புது ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்படிதான் புதுசு வந்து நீங்க நினைக்காங்க. நீங்க உங்களோட டேலண்ட், உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட் நீங்க வெளிக்கொண்டு வந்து உங்களால மேக்சிமம் வந்து எவ்வளவு குவாலிட்டியா கண்டென்ட் கொடுக்கணும். இல்ல இங்க இருக்கிற ஜெஃப்னா சரி அல்லது ஃபாரின்ல இருக்கிறவங்க சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தேவை, என்ன விஷயத்த பார்க்க விழிக்கிறாங்க. இப்ப உடுப்பு கடைன்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகள் இருக்கிற கடைகள், பிரைஸ் குறைஞ்ச கடைகள், குவாலிட்டியான கடைகள். இப்ப அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா சக்சஸா வரலாம். அதான் முக்கியம். சும்மா எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு இருக்க கூடாது. அந்த கண்டென்ட்ல வந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோசனம் இருக்கும். பிரயோசனம் இல்லாம சும்மா பொழுதுபோக்கு பாக்குறோம்னா அது வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி. அது வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் நாங்கள் கண்டென்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். வீடியோ அப்படி கிரியேட் பண்ணணும். ஆனா அப்படி கிரியேட் பண்றது வந்து நீங்க பெருசா பெரிய அளவில் ஏதாவது வந்து சில செய்யணும்னா அது வந்து கொஞ்சம் பொடியவங்க கேங்கா சேர்ந்து கொஞ்சம் அப்படி செய்யற பெம்பலா செய்யற அது வந்து கொஞ்சம் செய்யணும். இது வந்து நீங்க ப்ளாக் சேனல் மாதிரி இப்படி செய்யணும். இது நல்ல வந்து கனாலமா நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் பண்ணதுல இருந்து அதெல்லாம் தெரியும். நான் தவறுண்ட வந்து 40,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களா முதல்ல சந்திச்ச தவறுன. அப்புறம் அப்படி காஜி ஃப்ரெண்ட் ஆகி நல்லா எனக்கு நல்ல யூடியூபர்ஸ் பிடிச்சதுல வந்து எல்லாருலையும் பிடிச்சது தவறுன நல்லா சரியா. நான் என்னால முடிஞ்ச சப்போர்ட் யாரும் சின்ன பெருசோ நீங்க இப்ப கண்டுட்டீங்களானே அப்புறம் ஓகே சந்திச்சவங்களுக்கு பிசினஸ் நீங்க ஏதாவது ஆரம்பிக்கணும். ஏதாவது டிசைனிங் சைட் அல்ல ஏதாவது இந்த சைட் டெய்லி ஃபேஷன் டிசைன் வந்து நீங்க செய்து கொடுத்துருங்க. லோகோ நீங்க ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே இதாக வரும். இப்ப இனி நான் முதல் வீடியோ போடுறதுங்க 197 சப்ஸ்கிரைபர். சரியா, ஒரே ஒரு நாள்ல 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. என்ன சொன்னா ஒரே ஒரு கண்டென்ட் தான். அந்த பலாலி காணிவிடிவுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுனான். 12,000 வியூஸ் ஓடி 1500 சப்ஸ்கிரைபர் அதுல வந்துச்சு. இல்ல அது ஒன்றுமே இல்லை. அந்த அவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு தேடுற விஷயங்கள், இப்போ பலாலி பக்கம் நீங்க காணிகள் விடுவிப்பு அந்த ரெண்டிங் நியூஸ் பாக்குற ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது ஃபாரின் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ணணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா டக்குனு மோனிடேஷன் கிடைச்சிடும். அவங்க பார்ப்பாங்க எங்களுடைய கண்டென்ட் விரும்பி பார்ப்பினா கொஞ்சம் இது. அதான் ஃபாரின் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்.
சும்மா இலங்கையில நடக்கிற இந்த ட்ரெண்டிங்ல என்னென்ன போய் கொண்டிருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்ல வந்து நியூஸ் கேட்டகரியும் இருக்கு. அதே மாதிரி நியூஸ் கேட்டகரி போக கூடுதலா ஃபாரின் பாக்குறதும் இருக்கு. அவங்க அந்த நியூஸ் கேட்டகரி பார்ப்பாங்க. அது அந்த மாதிரி சரியான கண்டென்ட் கொடுக்கணும், சரியான நியூஸா இருக்கணும், சரியான விஷயமா இருக்கணும். அந்த இடத்துல போகணும். ட்ரெயினிங் மிஸ் தெரியும், உடனே போட்டு கொண்டிருக்கணும். அப்படி ஒரு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா இருந்தேன். இந்த காலத்துல ஊருப்பட்ட யூடியூபர்ஸ் வந்துட்டேன், ஸ்பீடா ஓடணும். நான் ஆக்சுவலா மட்டும் அப்புறம் என்னால முடியாது. அதெல்லாம் இப்போ ஃபுல்லா ப்ரொமோஷன் தான் வாங்கிட்டேன். இப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கான உடுப்பு இருக்குது. நீங்கள் கட்டாயம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. பெண்களுக்கான சகல விதமான உடுப்புமே இருக்குங்க. சல்வார், சாரி, மற்றது வந்து கவுன், அப்படி ஃப்ராக் ஐட்டங்கள் அப்படி எல்லாமே இருக்குது. நீங்கள் கட்டாயம் வந்து கொள்ளுங்க. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கான புது மாடல் உடுப்பு எல்லாமே இருக்குது. கேர்ள்ஸுக்கான புது மாடல் உடுப்பு அங்கே வந்து ஆக்கள் நிற்கணும். அதால் நாங்கள் கிட்ட கொண்டே காட்ட முடியலை. அப்படியே கேர்ள்ஸுக்கான உடுப்பு இருக்கு. மற்றது இங்கே பார்த்தோம்னா அண்ணாண்ட அம்மா அப்பா இருக்கணும். அண்ணாண்ட அம்மா அப்பா இதுதான். எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களோ எங்களோட சேனலுக்கு? உங்களோட சேனல் யாழ் பிரதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். மற்றது அண்ணா கடை திறந்தது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கோ? சந்தோஷமா இருக்கோ? இல்ல துவங்கி இப்ப 4 நாள் ஓ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓ கடை எடுத்துனாங்க. இல்ல வேற கடை ஒன்றுமே இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முதல்ல சமையல் வீடியோ ஒன்று தான் போட்டிருக்கோம். சரியம்மா, நன்றி. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணன் அந்த கவுண்டர் வந்திருக்கு. அங்கால ஃபுல்லாவே பெர்ஃப்யூம்கள் இருக்கு. அவ கொஞ்சம் பிஸியா இருக்கணும். பாத்தீங்கன்னா தவறுனாண்ட அண்ணா தான் சிவாகரன். சிவாகரன்னா மற்றது அப்படி அங்கே பார்த்தா பாய்ஸுன்ற பெர்ஃப்யூம் தான் ஃபுல்லாவே. மற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடையில வந்து எல்லாமே 20 வீத ஆஃபர்ல தான் ஆடைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். கட்டாயமா நீங்க வந்து உடுப்போடெல்லாம் பாருங்க. எல்லாமே நல்ல உடுப்பெல்லாம் இருக்கு. வீடியோஸ் வந்து பாக்குறேன். தமிழேந்திரன் வந்து இப்ப கடைசியா நடந்த இசுவும் பார்த்தேன். அந்த ஸ்கூல்ல ஏடிஎம் கார்டு பிரச்சனை அந்த உங்களோட சேனல் வந்து பாக்குறாங்க, நல்லா இருக்கு. நாங்க வந்து புதுசா ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யாழ் பிரதர்ஸ் வந்து பெருசா வளரணும் என்று வாழ்த்துறேன். முக்கியமா எங்களோட சமூகத்துல கலையை வந்து ஒரு வித்தியாசமா பாக்குற தன்மை இருக்கு. அதில் நாங்க போராடுவோம், மாற்றிக்கொண்டிருப்போம். உங்களோட பயணம் வெற்றி வரையும் யூடியூப்ல நிறைய சாதிக்கலாம். ஏதாவது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமா இருந்தாலும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லி தருவேன். வேண்டாம் அறியுங்க. நன்றி. நன்றி. எங்களோட எஸ்கே தமிழ் அண்ணாவை பார்த்துருக்கோம். நாங்க சேனல் துவங்கி இப்பதான் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். இதுதான் 2வது வீடியோ. மற்றது உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் நான். வடலியிருக்கு தெரியும். நல்ல விஷயம், முன்னுக்கு வர வேணும். நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தரணும். எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. மற்றது அவ்வளவு பெரிய யூடியூபர் நாங்களும் அப்படி இல்ல. நீங்க என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய யூடியூபர். யாழ் பிரதர்ஸ். மற்றது வந்து கடை வந்து என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப எல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாம் புதுசு புதுசா எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த வேலை நல்ல விஷயம். இப்படியே பார்த்தோம்னு சொன்னா இந்தியால கேர்ள்ஸ் இந்த உடுப்பெல்லாம் ஃபுல்லாவே இருக்கு. இங்க தவறுனா அந்த வைஃப் நிக்கிறா. வாழ்த்துக்கழகா. அப்படி இந்தியால பார்த்தோம்னா கேர்ள்ஸ் இந்த உடுப்பெல்லாம் ஆக்களா இருக்கிறதால கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால மேலோட்டமா காட்டி கொண்டு போறோம்.